உலகின் தலைசிறந்த மனநல மருத்துவர் ஐசக் ரே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1807 ஜனவரி 16 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மேசச்சூசட்ஸோடைய எசெக்ஸ் கவுண்டியில் இருக்கிற பெவர்லியில் ஐசக் ரேக்கும் லிடியா சிமன்ஸ் ரேக்கும் மகனாக பிறக்கிறார். ஐசக் ரே இவருடைய அப்பா நேவல் ஆக்டிவிட்டீஸில் ஒரு கேப்டனாக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஐசக் ரே சிறு வயதிலிருந்தே மரம், செடி, கொடி போன்ற தாவரங்கள் பற்றியும் பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் போன்ற உயிரினங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1810ஆம் ஆண்டு ஐசக் ரேக்கு வெறும் 3 வயது இருக்கும்போதே இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக பெவர்லியிலேயே இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூல்ல இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஐசக் ரே இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்து நேச்சுரல் ஹிஸ்டரி, நேச்சுரல் சயின்சஸ் போன்ற பாடங்களை மிகவும் ஆர்வத்தோட ஐசக் ரே படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது நேச்சுரல் ஹிஸ்டரி, இயற்கை வரலாறு அப்படின்றது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் குறித்து படிக்கிறது தான் நேச்சுரல் ஹிஸ்டரி. சிம்பிளாக சொல்லப்போனால் பாட்டனி, தாவரவியல், ஜுவாலஜி, விலங்கியல், இந்த 2 பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படின்றது. அதே சமயம் நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் அப்படின்றது ஃபிசிக்கல் வேர்ல்டு சம்மந்தமாக படிக்கிறது. அதாவது ஃபிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், அஸ்ட்ரானமி, வானியல், ஜியாலஜி, புவியியல், பயாலஜி, உயிரியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது. ஸோ ஐசக் ரேக்கு சிறு வயதிலிருந்தே தாவரங்கள் பற்றியும் உயிரினங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருந்து வந்தனால நேச்சுரல் ஹிஸ்டரி, நேச்சுரல் சயின்சஸ் போன்ற பாடங்களை ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே ஐசக் ரே படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1815ஆம் ஆண்டு இவருடைய 8 வயதிலேயே ஐசக் ரே இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அதே பெவர்லியிலே இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூல்ல இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஐசக் ரே இவருடைய ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கரெக்டாக 1818ஆம் ஆண்டு இவருடைய 11 வயதுல ஐசக் ரே இவருடைய 8th கிரேடை முடிச்சிருந்தாங்க. இந்த சமயம் தான் இவருடைய அப்பா இவரை இந்த எசெக்ஸ் கவுண்டியில் இருக்கிற பெவர்லியில இருந்து அதே எசெக்ஸ் கவுண்டியில் இருக்கிற ஆண்டோவருக்கு அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய பிலிப்ஸ் அகாடமி அப்படின்ற காலேஜ் ப்ரிப்பரேட்டரி ஸ்கூல்ல இவரை சேர்த்துறாங்க. இந்த பிலிப்ஸ் அகாடமி அப்படின்றது பிலிப்ஸ் அகாடமி ஆண்டோவர் அப்படின்னு அழைக்கப்படும். அங்கே 9th கிரேட்ல இருந்து 12th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கே இவருடைய அப்பா சேர்த்துறாங்க. இதனால் 1818ஆம் ஆண்டிலிருந்து ஐசக் ரே இவருடைய ஹையர் எஜுகேஷனை பிலிப்ஸ் அகாடமியில் தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை ஐசக் ரே கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா ஐசக் ரேக்கு மெல்ல மெல்ல மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்ற விருப்பம் ஏற்படுது. இதுக்கிடையில் 1822ஆம் ஆண்டு இவருடைய 15 வயது ஐசக் ரே இவருடைய ஹையர் எஜுகேஷனை பிலிப்ஸ் அகாடமியிலிருந்து முடிச்சிடுறாங்க. அதாவது ஐசக் ரே 3 வயசுலேயே பிரைமரி எஜுகேஷன் படிக்க ஆரம்பிச்சனால 15 வயசுல ஹையர் எஜுகேஷனை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா ஐசக் ரே மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால இவருடைய அப்பா இவர் இந்த 1822ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மேசச்சூசட்ஸோடைய எசெக்ஸ் கவுண்டியில் இருக்கிற ஆண்டோவரில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மெயின் அங்கே இருக்கக்கூடிய பிரன்ஸ்விக், அது கம்பர்லேண்ட் கவுண்டியில் இருக்குது, அங்கே இவரை அனுப்புகிறாங்க. அங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் மெயினோடைய ஒரு அங்கமான பிரவுன்ஸ்விக் காலேஜ், பிரவுன்ஸ்விக்கில் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெயினோடைய ஒரு அங்கமான போர்டின் காலேஜ் ஆனது இருக்குது. ஸோ அங்கே இவரை சேர்க்குறாங்க. அங்கே சேர்ந்து 1822ஆம் ஆண்டிலிருந்து ஐசக் ரே இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது இந்த போர்டின் காலேஜ் அப்படின்றது யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மெயினோடைய கம்பர்லேண்ட் கவுண்டியில் இருக்கிற பிரன்ஸ்விக்கில் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற போர்டின் காலேஜில் தான் இவர் இவருடைய மருத்துவ கல்வியை ஆரம்பத்தில் படித்து வந்தாங்க. ஆனால் அங்கிருந்து இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டன், அங்கே திரும்பி அங்கே இருக்கிற ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் கூட இவர் ஜாயின் பண்ணாங்க. அங்குமே சில மாதங்கள் ஐசக் ரே மருத்துவ கல்வியை படித்தாங்க. பின்னர் இறுதியாக மறுபடியும் அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டன்ல இருந்து
அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மெயினுடைய கம்பர்லேண்ட் கவுண்டியில் இருக்கிற பிரன்ஸ்விக்கு போய் தொடர்ந்து அங்கே இவர் வந்து அந்த போர்டின் காலேஜ்லேயே மருத்துவ கல்வியை படித்து வந்தாங்க. இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெயினுடைய மெடிக்கல் காலேஜ். ஸோ இது வந்து மெடிக்கல் ஸ்கூல் ஆஃப் மெயின் அப்படின்னும் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் மெயின் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அங்கே தான் இவர் வந்து மருத்துவம் தொடர்ந்து அடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் குறிப்பாக வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை ஐசக் ரே வந்து படித்தாங்க. மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களை அதான் மெடிக்கல் கரிக்குலமாக ஐசக் ரே வந்து ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், அனாட்டமி உடற்கூறியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களை ஐசக் ரே வந்து படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1827ஆம் ஆண்டு இவருடைய 20 வயதிலேயே ஐசக் ரே இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை அந்த மெடிக்கல் ஸ்கூல் ஆஃப் மெயின்லேருந்து முடிச்சிடுறாங்க. உடனடியாக இவர் வந்து அந்த கம்பர்லேண்ட் கவுண்டியில் இருக்கிற பிரன்ஸ்விக்கில் இருந்து அதே கம்பர்லேண்ட் கவுண்டியில் இருக்கிற போர்ட்லாண்டுக்கு இவர் வந்து போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அங்கே ஃபஸ்ட்டு ஒரு மருத்துவமனையில் ஜாயின் பண்ணி ஐசக் ரே வந்து இன்டர்ன்ஷிப்பும் ரெசிடென்சியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஐசக் ரே வந்து இந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி முடித்த உடனடியாக இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஐசக் ரே வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுதான் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது. அதுக்கப்புறம் அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஐசக் ரே வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். அது ரெசிடென்சி அப்படின்றது. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் ரெசிடென்சி இது ரெண்டையும் பண்ணுறதுக்காக தான் போர்ட்லாண்டில் இருக்கிற ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி அங்கே வந்து இன்டர்ன்ஷிப் ரெசிடென்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1828ஆம் ஆண்டு ஐசக் ரே வந்து முழுமையாக இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங் முடித்து ஒரு டாக்டராக ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக அந்த ஒரு தகுதியை பெற்றுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 1828ஆம் ஆண்டிலிருந்து நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸை ஐசக் ரே வந்து எழுதி வெளியிட தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் 1829 காலகட்டத்தில் ஐசக் ரே வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூ இங்கிலாந்து முழுக்க இவர் வந்து பயணம் பண்ணுறாங்க. அதாவது நியூ இங்கிலாந்து அப்படின்றது யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டு தான். அந்த நியூ இங்கிலாண்டில் 6 ஸ்டேட்ஸ் ஆனது உள்ளடங்கி இருக்குது. குறிப்பாக வந்து கெனடிகட், மேசச்சூசட்ஸ், மெயின், அதே மாதிரி வெர்மாண்ட், ரோட் ஐலாண்ட் அப்படின்னு இது மாதிரியான 6 ஸ்டேட்ஸ் ஆனது அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டில் வந்து உள்ளடங்கியிருக்கு. அந்த 6 ஸ்டேட்ஸ் உள்ளடங்கிய ரீஜன் தான் இந்த ஒரு நியூ இங்கிலாந்து அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்கே முழுக்கவே இவர் வந்து பல இடங்களுக்கு ஐசக் ரே வந்து போகிறாங்க. நான் 6 ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஒன்று வந்து கெனடிகட், மெயின், அதுக்கப்புறம் வந்து மேசச்சூசட்ஸ், அதே மாதிரி நியூ ஹாம்ப்ஷர், அதுக்கப்புறம் வந்து ரோட் ஐலாண்ட், வெர்மாண்ட். ஸோ அந்த 6 ஸ்டேட்ஸுக்கும் இவர் வந்து பயணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருந்து யூரோப் போய் அங்கே இங்கிலாந்துக்கே இவர் வந்து போனாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஐசக் ரேக்கு வந்து இந்த மென்டல் ஹெல்த் சம்மந்தமான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படுது. அதாவது சைக்கியாட்ரி அப்படின்ற மனநல மருத்துவத்தில் ஐசக் ரேக்கு ஆர்வம் ஏற்படுது. ஸோ இவர் வந்து மனநல மருத்துவத்தில் பயிற்சி பெற்று ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், ஒரு மனநல மருத்துவர் ஆகணும் அப்படின்னு ஐசக் ரே வந்து முடிவு செய்கிறாங்க. இதனால் 1830கள் காலகட்டத்திலலாம் ஐசக் ரே வந்து தொடர்ந்து இங்கிலாந்தில் பல சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போய் மெடிக்கல் ட்ரைனிங் மேற்கொண்டாங்க. குறிப்பாக சைக்கியாட்ரி அந்த மனநல மருத்துவத்திலேயே ஐசக் ரே வந்து நிறைய ப்ராக்டிஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐசக் ரே வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், ஒரு மனநல மருத்துவராகவும் தகுதி பெற்றுறாங்க. பிறகு யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கே திரும்பிடுறாங்க. குறிப்பாக 1831ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இவர் வந்து அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மெயினுடைய கம்பர்லேண்ட் கவுண்டியில் இருக்கிற போர்ட்லாண்டில் தான் வாழ்ந்து வந்தாங்க. அந்த சமயம் அதே 1831ஆம் ஆண்டு இவருடைய 24 வயதில் ஐசக் ரே வந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஐசக் ரே இவருடைய மனைவியினுடைய பேரை வந்து வெளிப்படுத்தலை. இருந்தாலும் ஐசக் ரேயோடைய மனைவி திருமணத்துக்கு அப்புறமா மிஸ்ஸஸ் ரே அப்படின்னு தானே அழைக்கப்படுவாங்க. ஸோ ஐசக் ரேக்கும் மிஸ்ஸஸ் ரேக்கும் திருமணத்துக்கு அப்புறமா பெஞ்சமின் லிங்கன் ரே அப்படின்ற ஒரு ஆண் குழந்தை உட்பட நிறைய குழந்தைகள் பிறந்தது. இது ஐசக் ரேயோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கிடையில் இதே 1831ஆம் ஆண்டு ஐசக் ரே இவருடைய மனைவி அழைச்சிட்டு அந்த மெயினுடைய கம்பர்லேண்ட் கவுண்டியில் இருக்கிற போர்ட்லாண்ட், அங்கேருந்து அதே மெயினுடைய வாஷிங்டன் கவுண்டியில் இருக்கிற ஈஸ்ட்
போர்ட் அங்கே வந்து இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. அங்கே 1831ஆம் ஆண்டுக்கு பிறகு ஐசக் ரே வந்து ஒரு மனநல மருத்துவராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்திலெல்லாம் இவர் வந்து கன்வர்சேஷன்ஸ் ஆன் த அனிமல் எக்கானமி போன்ற நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இவர் வெளியிட்டாங்க. 1832ஆம் ஆண்டு ஈஸ்ட் போர்ட்டில் ஒரு முக்கியமான லெக்சர் விரிவுரையை இவர் வந்து கொடுக்க தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக நேச்சுரல் ஹிஸ்ட்ரியில், அதாவது பாட்டனி, ஜுவாலஜி, இந்த 2 பாடங்கள் குறித்து ஐசக் ரே வந்து நிறைய விரிவுரைகளை இவர் வந்து கொடுக்க தொடங்கியிருந்தாங்க. இதே காலகட்டத்தில் ஐசக் ரே வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸும் எழுதினாங்க. குறிப்பாக ஐசக் ரே வந்து பர்டிகுலராக இவர் வந்து மனநல மருத்துவம் சார்ந்து முதல் முறை ஒரு ஒர்க்கை வந்து எழுதினாங்க. அதை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசசூசட்ஸில் இருக்கிற பாஸ்டன், அங்கே இருக்கக்கூடிய பாஸ்டன் மெடிக்கல் மேகசின், அதில் ஐசக் ரே வந்து எழுதி வெளியிட்டாங்க. அதை வந்து ரிவ்யூ ஆஃப் த மெடிக்கல் டெஸ்டிமோனி இன் எ கேஸ் ஆஃப் அலேஜ்டு மர்டர் அப்படின்ற அந்த டைட்டில், அதாவது A review of the medical testimony in a case of alleged murder அப்படின்ற டைட்டிலில் ஃபஸ்ட்டு மென்டல் ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு ரிசர்ச் பேப்பரை ஐசக் ரே எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா த லா ஆஃப் இன்சானிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கையும் இவர் எழுதி வெளியிட்டாங்க. இதெல்லாம் இருந்தாலும் 1838ஆம் ஆண்டு ஐசக் ரே வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஒர்க்கை இவர் வெளியிட்டாங்க. அதுதான் வந்து எ ட்ரீட்டஸ் ஆன் தி மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஆஃப் இன்சானிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு. இது 1838 இவர் வெளியிடும்போது இது வந்து மனநல பிரச்சனை உள்ளானவங்களுடைய லீகல் ஆஸ்பெக்ட் சம்பந்தமாக வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடியதாக இருந்தது. அதாவது இந்த மென்டல் ஹெல்த்னால, மென்டல் இல்னஸ்னால பாதிக்கப்பட்டவங்க, இன்சானிட்டினால பாதிக்கப்பட்டவங்க, ஸோ அவங்களுக்கு உண்டான லீகல் ஆஸ்பெக்ட், சட்ட அம்சங்கள் குறித்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்காக தான் இந்த ட்ரீட்டஸ் ஆன் தி மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஆஃப் இன்சானிட்டி அப்படின்றது இருந்தது. இது 1838 ஐசக் ரே வந்து வெளியிடுறாங்க. வெளியிட்ட உடனே இது வந்து படிப்படியாக ஒரு பாப்புலரான புக்காக வந்து மாற ஆரம்பிக்குது. இதுக்கிடையில் ஐசக் ரேவுடைய மெடிக்கல் ப்ராக்டிஸும் அந்த ஈஸ்ட் போர்ட்டில் பெரிய ஒரு உச்சத்தை வந்து தொட ஆரம்பிக்குது. இதனால் படிப்படியாக ஐசக் ரே வந்து ஒரு சிறந்த மனநல மருத்துவராக யுனைடெட் ஸ்டேட்ஸில் அறியப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய அதே மெயினில் இருக்கிற ஒரு முக்கியமான கெனபெக் கவுண்டி, அங்கே இருக்கிற அகஸ்டா அப்படின்ற இடம், அந்த அகஸ்டாவில் ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் ஃபார் இன்சைன் அப்படின்னு ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல், ஒரு மனநல மருத்துவமனையானது இருக்குது. அங்கே 1841ஆம் ஆண்டு ஐசக் ரே வந்து ஒரு சூப்பரிண்டெண்டன்ட் அப்படின்ற பதவியில் நியமிக்கப்படுறாங்க. இதனால் ஐசக் ரே இவருடைய மனைவி குழந்தைகளெல்லாம் அழைச்சிட்டு அந்த மெயினுடைய அந்த கெனபெக் அந்த மெயினுடைய வாஷிங்டன் கவுண்டியில் இருக்கிற ஈஸ்ட் போர்ட்டில் இருந்து அதே மெயினுடைய அந்த கெனபெக் கவுண்டியில் இருக்கிற அகஸ்டாக்கு போய் அங்கே இருக்கிற ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் ஃபார் த இன்சைன் அங்கே வந்து ஒரு சூப்பரிண்டெண்டாக 1841ஆம் ஆண்டிலிருந்து ஐசக் ரே வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இவரால் வெளியிடப்பட்ட அந்த ரொம்ப முக்கியமான ரைட்டிங்கான எ ட்ரீட்டஸ் ஆன் தி மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஆஃப் இன்சானிட்டி, அது வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புக்காக வந்து இருந்தது. குறிப்பாக 1843ஆம் ஆண்டு. ஏன்னா இந்த 1843ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு 50 வயது மதிக்கத்தக்க எட்வர்ட் ட்ரமண்ட் அப்படின்ற ஒரு சிவில் சர்வெண்ட், அவரை வந்து டேனியல் மெனாட்டன் அப்படின்னு ஒரு நபர் வந்து அவரை மர்டர் பண்ணிடுறாங்க. ஸோ மர்டர் பண்ணதுக்கப்புறம் அவருடைய கேஸ் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் வந்து ஒரு பெரனாய்ட் டெலென்சியா அப்படின்ற ஒரு வகையான மென்டல் இல்னஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதனால் அந்த டேனியல் மெனாட்டன் அவருக்கு ஆதரவாக சர் அலெக்சாண்டர் காக்பர்ன் அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் லாயர் ஒருத்தர், ஒரு வழக்கறிஞர் வந்து ஆஜராகிறாங்க. ஆஜராகி அவர் வந்து சுயநினைவோடையும் அவர் வாண்டடாக அந்த நபரை கொல்லணும் அப்படின்னு வேற எந்த காரணத்துக்காகவும் கொல்லலை, அவருக்கு மனநோய் இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த சர் அலெக்சாண்டர் காக்பர்ன் வந்து எ ட்ரீட்டஸ் ஆன் தி மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஆஃப் இன்சானிட்டி அப்படின்னு ஐசக் ரே எழுதின அந்த ஒரு ஒர்க்கை தான் 1843ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் அவர் வந்து மேற்கோள் காட்டினாங்க. அதை வந்து மேற்கோள் காட்டி இவரை வந்து விடுதலை பண்ணணும் அல்லது பெரிய தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்றத வலியுறுத்தினாங்க. அப்போ இந்த டேனியல் மெனாட்டன் இவர் உண்மையிலேயே மனநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாரா அப்படின்றத கண்டறிகிறதுக்கு சில முறைகள் வந்து இருந்தது. ஃபஸ்ட்டு அந்த காலகட்டத்திலெல்லாம் இப்போ ஒருத்தர் வந்து மனநோயினால் பாதிக்கப்பட்டு தான் ஒருத்தர்
தவறை செஞ்சுருக்கிறார் அப்படின்றத ரைட் ஆர் ராங் அந்த ப்ராசஸில் தான் கண்டறிஞ்சாங்க. அதாவது மனநோயாளியை விசாரித்து அவர் பண்ண தப்பு அது ரைட்டா ராங்கா அப்படின்றத அவரே வந்து சொல்லணும். அப்படி சொல்லும்போது மனநோயாளிகள் வந்து அது நான் பண்ணது ரைட்டு தான் அப்படின்னு சொன்னால் அவங்க சரின்னு நினச்சே தவறை வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த லீகல் அந்த ஒரு ஹெல்ப் வந்து கிடைக்கும். அது மாதிரி இருந்தது. ஆனால் வெறும் ரைட் ஆர் ராங் இதை மட்டும் வச்சு முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா சில மனநோயாளிகள் அவங்க பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கூட பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தண்டனை கொடுத்து மனநோயாளிகள் வந்து மனநோயாளிகள் அப்படின்னே கருதப்படாமல் இருந்தாங்க. அப்போ தான் இந்த ட்ரீட்டஸ் ஆன் தி மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஆஃப் இன்சைன் அதில் வந்து ரொம்ப முக்கியமாக ஐசக் ரே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு மனநோயாளி ஒரு தவறை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அவரை எப்படி மனநோயாளி அப்படின்னு கண்டறிகிறதுனா அவர் பண்ண தப்பு அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே அவருடைய அந்த அட்டாக் அல்லது அசால்ட் அது எதுவாக இருந்தாலும் அவர் வந்து மனநோயை பாதிக்கப்பட்டவரா மனநோயினால் பாதிக்கப்பட்டவரா அல்லது இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்காக திடீர்னு கொலை பண்ணுறவங்க கோவமாக கூட இருக்க மாட்டாங்க. ஒரு சராசரி மனுஷனா கோவத்தில் ஒரு சின்ன பிரச்சனைக்கு வந்து கொலை செஞ்சுருவாங்க. ஆனால் மனநோயாளிகள் வந்து கோவமே இல்லைன்னா கூட சில நபர்களில் தெரியாமல் சின்ன சின்ன விஷயத்துக்காக கூட கொலை செய்வாங்க. ஸோ அப்போ அந்த காரணம் எந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து தூண்டிருக்கு அவங்களுடைய மைண்டை அந்த ஒரு பிரச்சனைக்கு அந்த ஒரு தவறை செய்கிறதுக்கு அப்படின்றத அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஐசக் ரேயோடைய அந்த எழுத்துக்களாக இருந்தது. ஸோ இது வந்து நீதிமன்றத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டு அது ஏற்றுக்கப்படுது. ஸோ டேனியல் மெனாட்டன் வந்து மனநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது தான் மர்டர் பண்ணார் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டது. இது 1843. இதுக்கப்புறம் இந்த ரூல்ஸை வந்து யுனைடெட் கிங்டமில் கொண்டு வராங்க. அதுதான் டேனியல் மெனாட்டனுடைய பேர்லையே மெனாட்டன்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு ரூல் வந்து உருவானது. அது வந்து இந்த மென்டல் இல்னஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்டான லீகல் சம்மந்தப்பட்டதாக இருந்தது. ஸோ இது வந்து உருவாகிறதுக்கு ஐசக் ரேயோடைய எழுத்துக்கள் தான் காரணமாக இருந்தது. இதுக்கப்புறமா 1844 யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியா அங்கே வந்து கிட்டத்தட்ட 13 மனநல மருத்துவர்கள் வந்து இணைஞ்சு ஒரு அசோசியேஷனை நிறுவனாங்க. அந்த 13 மனநல மருத்துவர்களில் ஒருத்தர் ஐசக் ரேவும் இருந்தாங்க. ஸோ பிலடெல்பியாவில் 1844 அசோசியேஷன் ஆஃப் மெடிக்கல் சூப்பரிண்டெண்டன்ஸ் ஆஃப் அமெரிக்கன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் த இன்சைன் அப்படின்னு சொல்லி அது நிறுவப்பட்டது. அது வந்து அந்த காலகட்டத்தில் சூப்பரிண்டெண்டன்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். பிற்காலத்தில் அது வந்து அமெரிக்கன் மெடிக்கோ சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் அப்படின்னு மாறி அது ப்ரெசண்டில் நிகழ்காலத்தில் அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ அது 1844 உருவாகிறதுக்கு ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸாக இவரும் ஐசக் ரேவும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதே 1844 யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ரோட் ஐலாண்டில் இருக்கிற ப்ராவிடன்ஸ் கவுண்டியில் இருக்கிற ப்ராவிடன்ஸ் அங்கே வந்து சைரஸ் பட்லர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிலான்ட்ரபிஸ்ட் அவர் வந்து பட்லர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்று நிறுவனம் அப்படின்ற அந்த ஒரு முடிவை 1844 எடுக்கிறாங்க. உடனடியாக ஐசக் ரேவை தான் அவர் வந்து அந்த பட்லர் ஹாஸ்பிட்டல் அதை வந்து உருவாக்குறதுக்குண்டான அந்த சூப்பர்விஷன் பார்த்துக்கணும் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ இவரும் வந்து அந்த ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் ஃபார் த இன்சைன் அதாவது மெயினுடைய அந்த அகஸ்டா அங்கே இருக்கிற ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் ஃபார் த இன்சைன் அதனுடைய சூப்பரிண்டெண்டன்ட் அப்படின்ற பதவியை 1845 ரிசைன் பண்ணிட்டு இவர் வந்து நேராக அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மெயினுடைய அந்த கெனபெக் கவுண்டியில் இருக்கிற அகஸ்டாவிலேருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற ரோட் ஐலாண்ட் அதனுடைய ப்ராவிடன்ஸ் கவுண்டியுடைய ப்ராவிடன்ஸுக்கு போய் பட்லர் ஹாஸ்பிட்டலோடைய பில்டிங் அதனுடைய சூப்பர்விஷனை 1845 சூப்பர்விஷன் பண்ணுறதுக்கு இவர் வந்து ஜாயின் பண்ணி அதனுடைய சூப்பரிண்டெண்டண்டாக ஃபஸ்ட்டு அந்த பட்லர் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு மனநல மருத்துவமனை அது. ஸோ அந்த சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டலோடைய ஃபஸ்ட்டு சூப்பரிண்டெண்டண்டாக இவர் ஐசக் ரே வந்து 1845 நியமிக்கப்படுறாங்க. அப்போ முழுமையாக அந்த பட்லர் ஹாஸ்பிட்டல் ஆனது உருவாக்கப்படலை. அதில் வேலைகள் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் மனநல நோயாளிகளும் வந்து அங்கே வந்து அனுமதிக்கப்படலை. அந்த சமயம் தான் ஐசக் ரே வந்து இது பற்றிலாம் இன்னும் கூடுதலாக மென்டல் இல்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் எப்படிலாம் சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து யூரோப்பில் இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஐசக் ரே வந்து முடிவு பண்ணுறாங்க. இதனால் 1845 பிறகு ஐசக் ரே வந்து அமெரிக்காவிலேருந்து யூரோப் போய் அங்கே இருக்கிற பல மென்டல் அசைலம்ஸ் அதாவது நிறைய மனநல மருத்துவமனைகள் அதை ஐசக் ரே விசிட் பண்ணுறாங்க. விசிட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய
விஷயங்கள் அங்கெல்லாம் எப்படிலாம் மனநல மருத்துவமனைகளில் முன்னேற்றங்கள் இருக்குது, அங்கெல்லாம் எப்படியான சிகிச்சைகள் வழங்கப்படுது, அதெல்லாம் ஐசக் ரே வந்து தெரிஞ்சுக்கிட்டு யூரோப்பில் இருந்து மறுபடியும் அமெரிக்கா திரும்பினாங்க. அதுக்கப்புறம் தான் அது குறித்து ஒரு ரிப்போர்ட் அறிக்கையை ஐசக் ரே வந்து அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் இன்சானிட்டி அதில் வந்து வெளியிட்டாங்க. இந்த அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் இன்சானிட்டி அப்படின்ற இன்றைய காலகட்டத்தில் அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் சைக்காட்ரி அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து இவர்னாலையும் நிறுவப்பட்ட அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் அதனுடைய ஒரு அஃபிஷியலான ஜேர்னல் தான். ஸோ அதில் இவர் வந்து அந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க, எப்படிலாம் யூரோப்பில் மென்டல் அசைலம்ஸ் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் 1847 டிசம்பரில் இருந்து தான் அந்த பட்லர் ஹாஸ்பிட்டலில் மனநோயாளிகள் வந்து அனுமதிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பட்லர் ஹாஸ்பிட்டலுடைய ஃபஸ்ட்டு சூப்பரிண்டெண்டாக ஐசக் ரே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐசக் ரேவுடைய அந்த புக்கு அந்த நான் ஏற்கனவே சொன்ன ட்ரீட்டஸ் ஆன் தி மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஆஃப் இன்சானிட்டி அதனுடைய அடுத்த ஒரு பதிப்பை ஒரு அடிஷனை 1850 காலகட்டத்தில் ஐசக் ரே எழுதி அதை வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா அந்த அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் அதாவது அப்போதைய அசோசியேஷன் ஆஃப் மெடிக்கல் சூப்பரிண்டெண்டன்ஸ் ஆஃப் அமெரிக்கன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் தி இன்சைன் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1855 ஐசக் ரே வந்து நியமிக்கப்பட்டாங்க. நியமிக்கப்பட்டு அடுத்த 4 ஆண்டுகள் 1859 வரைக்கும் அந்த அசோசியேஷன் ஆஃப் மெடிக்கல் சூப்பரிண்டெண்டன்ஸ் ஆஃப் அமெரிக்கன் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் த இன்சைனுடைய பிரசிடெண்டாக இவர் இருந்தாங்க. இதுக்கப்புறம் 1860 காலகட்டத்தில் ஐசக் ரே வந்து பட்லர் ஹாஸ்பிட்டலை இன்னும் மிகப்பெரிய அளவில் கொண்டு போனாங்க. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டலாக ஐசக் ரே வந்து மாற்றவும் செஞ்சாங்க. இந்த நிலையில் ஐசக் ரே வந்து ஒரு முக்கியமான மென்டல் ஹைஜீன் அப்படின்னு ஒரு புக்கு எழுதி 1863 அதை வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமாவும் தொடர்ந்து அந்த ட்ரீட்டஸ் ஆன் தி மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஆஃப் இன்சானிட்டி அப்படின்ற புத்தகத்தினுடைய இன்னொரு ஒரு பதிப்பையும் ஐசக் ரே எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1866 பிறகு குறிப்பாக 1867 ஐசக் ரே வந்து பட்லர் ஹாஸ்பிட்டலுடைய சூப்பரிண்டெண்டன்ட் அப்படின்ற பதவியிலிருந்து கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு பிறகு இவருடைய 60 வயது ரிட்டையர் ஆகுறாங்க. 1845 1867 வரைக்கும். ஸோ 22 ஆண்டுகள் கிட்டத்தட்ட சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் பட்லர் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஐசக் ரே ரிட்டையர் ஆகி இவருடைய மனைவி அதே மாதிரி இவருடைய சில்ட்ரன் அவங்களெல்லாம் அழைச்சிட்டு ஐசக் ரே வந்து இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற ரோட் ஐலாண்டுடைய ப்ராவிடன்ஸ் கவுண்டியில் இருக்கிற ப்ராவிடன்ஸில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவுக்கு 1867 போயிடுறாங்க. ஸோ முழுமையாக அங்கே ஐசக் ரே வந்து ஓய்வில் இருந்து வந்தாங்க. ஐசக் ரே வந்து ஓய்வில் இருந்து வந்தாலும் தொடர்ச்சியாக இவர் வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ் தான் எழுதுறது, அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ் எழுதுறது, அதேமாதிரி புத்தகங்கள் எழுதுறதுல இவருடைய கவனத்தை தொடர்ந்து செலுத்தினாங்க. குறிப்பாக அந்த ட்ரீட்டஸ் ஆன் தி மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஆஃப் இன்சானிட்டி அதனுடைய 4th எடிஷன் இவர் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1870 காலகட்டத்தில் ஐசக் ரே வந்து மிக முக்கியமாக அந்த ட்ரீட்டஸ் ஆன் தி மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஆஃப் இன்சானிட்டி அதனுடைய 5th எடிஷன் 5ஆம் பதிப்பை இவர் வெளியிட்டாங்க. குறிப்பாக 1871 ஐசக் ரே வந்து வெளியிட்டாங்க. இப்படி ஐசக் ரே வந்து 1838 ஆரம்பித்து 1871 வரைக்கும் ட்ரீட்டஸ் ஆன் தி மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஆஃப் இன்சானிட்டியோடைய 5 பதிப்புகள் 5 எடிஷன்ஸை வந்து வெளியிட்டாங்க. இது எல்லாமே ரொம்ப பாப்புலரானது. அதுக்கப்புறம் 1873 கான்ட்ரிபியூஷன்ஸ் டு மென்டல் பெத்தாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, இது 1873 ஐசக் ரே வந்து வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா ஃபிலடெல்ஃபியாவில் தொடர்ந்து ஐசக் ரே வந்து ஓய்வில் இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் ஐசக் ரேவோடைய மகனான பெஞ்சமின் லிங்கன் ரே அவரும் வந்து ஒரு ஃபிசிஷியன் மருத்துவர் ஆனாங்க. ஸோ அதுக்கு வந்து ஐசக் ரே வந்து அவருடைய மகனுக்கு உதவியாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் 1879 அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ரோட் ஐலாண்டில் இருக்கிற ப்ராவிடன்ஸில் இருக்கிற ப்ரவுன் யூனிவர்சிட்டி அவங்க தரப்பிலிருந்து டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை 1879 ஐசக் ரேக்கு வழங்கி இவரை கௌரவப்படுத்தினாங்க. இது வந்து ஹானரி எல்எல்டி அப்படின்னு அழைக்கப்படும். எல்எல்டி அப்படின்னா லெகம் டாக்டரேட் அப்படின்னு லட்டினில் எக்ஸ்பான்ஷன். இது இங்கிலீஷில் கேனன் லாஸ், சிவில் லா 2 லாஸ் உள்ளடங்கிய டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம். இது 1879 ஐசக் ரே வந்து பெற்றாங்க. இதுக்கப்புறம் தான் ஐசக் ரேவோடைய
மகனான பெஞ்சமின் லிங்கன் ரே அவர் வந்து ஸ்ட்ரோக்னால பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. ஸோ ஐசக் ரே மற்றும் இவருடைய மனைவியான மிஸ்ஸஸ் ரே 2 பேரும் உயிரோடு இருக்கும்போதே இவருடைய மகன் இறந்தது மிகப்பெரிய துயரமாக இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் இருந்தது. இதுக்கப்புறம் மற்ற மகள்கள் எல்லாம் வந்து உயிரோடு தான் இருந்தாங்க. அதாவது ஐசக் ரேக்கும் மிஸ்ஸஸ் ரேக்கும் நிறைய குழந்தைகள் பிறந்தாங்க. அதில் பெஞ்சமின் லிங்கன் ரே அவரை பற்றி மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருந்தது. மற்றபடி எத்தனை பேர் இன்னும் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து குறிப்பிடப்படலை. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஐசக் ரே வந்து உடல்நல குறைபாடு எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா தான் வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் 1881ஆம் ஆண்டு மார்ச் 31 அன்னைக்கு இவருடைய 74 வயதில் தூக்கத்திலேயே ஐசக் ரே வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1881 மார்ச் 31 அன்னைக்கு இவருடைய 74 வயதில் ஐசக் ரே இறந்து போயிடுறாங்க. ஐசக் ரே இறந்து போயிட்டாலும் இவர்னால் பண்ணப்பட்ட விஷயங்கள் குறிப்பாக அந்த அசோசியேஷன் ஆஃப் மெடிக்கல் அதுக்கு முன்னாடி ஒன்று ஐசக் ரே இறந்த பிறகு மிஸ்ஸஸ் ரே இவருடைய மனைவி இறந்தாங்க. அதுக்கப்புறம் இவருடைய மகள்கள் எல்லாம் இறந்தாங்க. இதெல்லாம் ஐசக் ரேயோடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இன்னொரு பக்கம் ஐசக் ரே வந்து இறந்ததுக்கப்புறமா இவரால் பண்ணப்பட்ட விஷயங்கள் குறிப்பாக அந்த அசோசியேஷன் ஆஃப் மெடிக்கல் சூப்பரிண்டெண்டன்ஸ் ஆஃப் அமெரிக்கன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் த இன்சைன் அது 1892 1893 அந்த காலகட்டத்தில் தான் அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணப்பட்டு 1921ஆம் ஆண்டு அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் அப்படின்னு மாறி இன்னைக்கு வரைக்கும் அது அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி ஐசக் ரேனால உருவாக்கப்பட்ட எ ட்ரீட்டஸ் ஆன் தி மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஆஃப் இன்சைன் அந்த புக்கினால அந்த மெனாட்டன் ரூல்ஸ் ஆனது கொண்டு வரப்பட்டு இங்கிலாந்து மட்டும் இல்லாமல் யூரோப்பில் பல நாடுகள் அதேமாதிரி அமெரிக்காவில் பல நாடுகள் அப்படின்னு பல இடங்களில் ஐசக் ரேவினுடைய முன்மொழிவுகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரே ஒரு விஷயம் சொல்ல தவறி இருந்தேன். ஒன்று வந்து ப்ராஜெக்ட் ஆஃப் எ லா அப்படின்னு சொல்லி இவர் வந்து இந்த மனநல பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிவில் உரிமைகள் வழங்கப்படணும். அதாவது சொத்து உரிமையெல்லாம் இருக்கணும். அதேமாதிரி அவங்களுடைய கிரிமினல் மேட்டர்ஸை வந்து டிஃபைன் பண்ணணும். இப்படிலாம் ஒரு ப்ராஜெக்ட் ஆஃப் லாவை இவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அது இவர் வாழும்போது 1868ஆம் ஆண்டு அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷனுடைய மற்ற மெம்பர்ஸ்னால் ஆதரிக்கப்பட்டு அதை சட்டமாக கொண்டு வரணும் அப்படின்னு அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணவும் செஞ்சாங்க. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் ஐசக் ரேனால் பண்ணப்பட்டிருந்தது. இதனால் ஐசக் ரே வந்து 2 விஷயங்கள் ஒன்று வந்து இந்த ஃபெரன்சிக் சைக்கியாட்ரி அப்படின்றது தடயவியல் மனநல மருத்துவம் அப்படின்றது. அதாவது மென்டல் இல்னஸ் அதே மாதிரி மனநல பிரச்சனை அதுவும் இந்த லா சட்டம் இது 2ம் தொடர்புடையது தான் ஃபெரன்சிக் சைக்கியாட்ரி தடயவியல் மனநல மருத்துவம் அப்படின்றது. இதை வந்து இயர்லி ஒரு பயணியராக இருந்து உருவாக்கின ஒரு நபர் வந்து ஐசக் ரே தான். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஒரு குற்றம் பண்ணப்பட்டால் அது மனநலம் பிரச்சனைனால பாதிக்கப்பட்டவங்க பண்ணால் அவங்களுக்கு தனியாக வந்து சிறைக்கு அனுப்பப்படாமல் அந்த மனநல பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவங்க மென்டல் அசைலம்ஸுக்கு அனுப்பப்பட்டு சிகிச்சைக்கு வந்து உள்ளாகிறாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் ஐசக் ரே தான் காரணம். அதனால் இவர் வந்து ஒன் ஆஃப் த ஃபாதர்ஸ் ஆஃப் ஃபெரன்சிக் சைக்கியாட்ரி அப்படின்னும் அதே மாதிரி ஒன் ஆஃப் த ஃபாதர்ஸ் ஆஃப் அமெரிக்கன் சைக்கியாட்ரி அதாவது அமெரிக்க மனநல மருத்துவத்தின் தந்தைகளில் ஒருத்தர் அப்படின்னு ஐசக் ரே அறியப்படுறாங்க. அதே மாதிரி ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் ஃபெரன்சிக் சைக்கியாட்ரி அதாவது இந்த தடயவியல் மனநல மருத்துவத்தின் நிறுவனர்களில் ஒருத்தராகவும் ஐசக் ரே வந்து அறியப்படுறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஐசக் ரே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.